உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது. ரெண்டாவது, தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசியை 5வது பார்வையாக பார்க்குறாரு. யாருடைய சாரத்திலிருந்து? ராகுவுடைய சாரத்திலிருந்து. அப்போ அந்த ராகு பகவான் என்ன செய்கிறார்னா, லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுக்கு நட்சத்திரமும் கொடுத்துட்டு சூரிய பகவானுடைய வீடு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ராகு போல கொடுக்குறவனும் கிடையாது, கேது போல கெடுக்கிறவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்த ராகுடைய பார்வை தனஸ்தானம், அதாவது லாபஸ்தானத்தில் படுது. அந்த ராகு யாருடைய சாரத்தில் இருக்கிறாருன்னா குருவுடைய சாரத்தில் இருக்காரு. குருவால் பார்க்கவும் படுறாரு. நிச்சயமாக சொல்கிறேனுங்க, பொருளாதார ரீதியாக ஒரு சில சிக்கல்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற துளாராசியில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தால் இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற